Connect your audio to your home smart audio gadgets for an optimal sound experience. ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish every one of you Merry Christmas. அன்பானவர்களே, இந்த காணொளி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்க வருவதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுது சங்கீதம் 148 ஒரு பாகத்தில் படிக்கிறேன்.
Praise the Lord from the heavens. Praise Him in the heights up above. Praise Him, all His angels. Praise Him, all His heavenly hosts. Praise Him, sun and moon. Praise Him, all you shining stars. Praise Him, you highest heaven and the waters above the skies. அதை தமிழில் நான் சொல்கிறேன், படிக்கிறேன். அல்லேலூயா! வானங்களில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள். உன்னதவங்களே அவரை துதியுங்கள். அவருடைய துதியார்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. எங்களை யாவரையும் ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக மறுபடியும் சந்திக்க வைத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. அன்பு தேவனே, இது ஒரு சந்தோஷமான நாள் தேவனே, சந்தோஷமான நாள் தேவனே. எங்களை யாவரையும் சந்தோஷிக்க நீ கொடுத்த நாள் தேவனே. Yes Lord, we thank you for this wonderful Christmas day, Father. As we celebrate this Christmas, Father, give us the joy and the happiness in everybody's heart, Father. Let your love surround us, Father. Let your blessing be surround us, Father. Let there be a transformation in every one of us, Father, as we look up to your birth of your Son, Father. Lord, bless us, be with us. Bless every of our congregation members, Father. Bless their families, Father. Bless every one of them, Father, who are celebrating Christmas, not only in our country, Lord, but throughout the world, Father. Let your love surround them, Father. Thank you, Lord. Thank you for giving us this opportunity to meet through this video presentation, Father. Lord, it's because of you, Lord, we are able to meet this, Father. Thank you. ஆம் தேவனே, நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறோம் தேவனே. எங்களை யாவரையும் இந்த காணொளி மூலமாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. எங்களை யாவரையும் நீர் ஒரு குடும்பமாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. இவை யாவையும் உம்மால் முடியும் தேவனே. நீர் செய்ததாலே நாங்கள் இருக்கிறோம் தேவனே. இவை யாவையும் இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு கலந்து கொள்வோம். யாவரும் சந்தோஷத்தோடு இந்த துதி ஆராதனையை கலந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். Praise the Lord. We are here this morning to praise the Lord alone and to worship His holy name. And during this month of Christmas, I want each and every one of us to stand up from our seats, to worship Him, to clap hands, to sing praises a lot to Him alone. And we just pray a lot these times of giving. We want to give all our best to God, even at this time as we worship Him. And we pray that the Lord will take control of each and every one of us. So let's sing unto Him and we offer our praises to Him. Sarva
என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். பூமியில் பிறந்திடவே வந்தார், என்னுள்ளத்தில் ராஜனாய். பூமியில் பிறந்திடவே வந்தார், என்னுள்ளத்தில் ராஜனாய். தன் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனை என்னில் தந்தார். தன் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனை என்னில் தந்தார். வந்தார், கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். வந்தார், கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். இயேசு பாலனாக மீட்பராய் பூமியில் வந்தார். ராசராச பிதாவாய் தந்தை சொல்லாம சதா தந்தை இயேசு நாயகனா சொந்த மேசையானதவே. ராசராச பிதாவாய் தந்தை சொல்லாம சதா தந்தை இயேசு நாயகனா சொந்த மேசையானதவே. ஜெகதேசுரேசுரா இயேசுவேசுரன் மகா. ஜெகதேசுரேசுரா இயேசுவேசுரன் மகா. ராசராச பிதாவாய் தந்தை சொல்லாம சதா தந்தை இயேசு நாயகனா சொந்த மேசையானதவே. ஆசிலவனியே வஜ ஆசிலாரியே சொஜனே சுமிபனியே தஞ்ச வாசமிதனியே. ஆசிலவனியே வஜ ஆசிலாரியே சொஜனே சுமிபனியே தஞ்ச வாசமிதனியே. இறைவான காந்தனே இறைவான சாந்தனே இறைவான காந்தனே இறைவான சாந்தனே. ராசராச பிதாவாய் தந்தை சொல்லாம சதா தந்தை இயேசு நாயகனா சொந்த மேசையானதவே. ராசராச பிதாவாய் தந்தை சொல்லாம சதா தந்தை இயேசு நாயகனா சொந்த மேசையானதவே. ராஜாதே ராஜமணி தேவராஜ்யத்தின் ஜீவமணி. சீராயுலகில் வந்த ஜீவபூரிகளே சமணி. ராஜாதே ராஜமணி தேவராஜ்யத்தின் ஜீவமணி. சீராயுலகில் வந்த ஜீவபூரிகளே சமணி. ராஜபூமதி நேசகோடி ராசகோடியான மேசிய. ராஜாதி புகழ் நேசகோடி ராசகோடியான அனுமானரே உருவானரே மாநிலத்தில் சிறப்பானவனாய். அனுமானரே உருவானரே மாநிலத்தில் சிறப்பானவனாய். ராஜாதே ராஜமணி தேவராஜ்யத்தின் ஜீவமணி. சீராயுலகில் வந்த ஜீவபூரிகளே சமணி. ராஜாதே ராஜமணி தேவராஜ்யத்தின் ஜீவமணி. சீராயுலகில் வந்த ஜீவபூரிகளே சமணி. We thank you, Lord Father, for this time we have to worship you. We give you all praise, all honor, because you are the reason for this season. If it was not for your birth, we wouldn't have been here, and we wouldn't have been saved by you. Your precious blood, O Lord, wouldn't have saved us. We just pray that we are more thankful to you, O Lord, and we remember everything you have done for us even at this time. We just want to pray, we want to give thanks, and we want to continue singing to you.
tough for many of us, but nonetheless, as we look back, the Lord has led us thus far. And for that, all praise, all glory, all honor belongs to Him and Him alone. We just want to sing of His praises and sing of what He has done. Continue to magnify His name, glorify His name, worship and bless His name. இயேசு பிறந்தாரே அல்லேலூயா முன்னணி நீதினிலே மனவர் போற்ற ஆயிரம் மகிழ வந்ததே இயேசு பிறந்தாரே அல்லேலூயா முன்னணி நீதினிலே மனவர் போற்ற ஆயிரம் மகிழ வந்ததே இயேசு பிறந்தாரே உன்னத தேவனார் அவர் எம்மிலும் நாடினாரே உன்னத தேவனார் அவர் எம்மிலும் நாடினாரே வேண்டில் மகிமை மண்ணில் சந்தோஷம் மாதிரில் பிரியம் பெருகினதே இயேசு பிறந்தாரே அல்லேலூயா உடனே வீட்டினிலே மனவர் போற்ற ஆடிட மகிழ வந்ததே தாரே இயேசு பிறந்தாரே அல்லேலூயா உடனே வீட்டினிலே மனவர் போற்ற ஆடிட மகிழ வந்ததே தாரே இயேசு பிறந்தாரே ஈசாயின் அடிமரத்தே ஆயிலம் கிளை துளிர்த்திடவே ஈசாயின் அடிமரத்தில் ஆயிலம் கிளை துளிர்த்திடவே துயர்கள் தீர்த்தவ தேவ உரைப்படி தூயவர் பூமியில் தோன்றினரே இயேசு பிறந்தாரே அல்லேலூயா உடனே வீட்டினிலே மனவர் போற்ற ஆடிட மகிழ வந்ததே தாரே இயேசு பிறந்தாரே அல்லேலூயா உடனே வீட்டினிலே மனவர் போற்ற ஆடிட மகிழ வந்ததே தாரே இயேசு பிறந்தாரே Yes, Lord, you were born to save us. You were born, O Lord, for our salvation. Lord, we want to sing, we want to worship you. Because, Lord, when you were born, things changed. Lord, we pray that we want to give everything that we have. We want to sing, O Lord, to you. Glorify your name, O Lord. Because nothing measures up to what you have done for us, for your love towards us is unconditional. Lord, lead us, O Lord, in this time as we sing to you, O Lord Jesus. We pray that you will lead us, you guide us, O Lord. Holy night, the stars are brightly shining. It is the night of our dear Savior's born. Long lay the world in sin and error pining, till He appears and the soul felt its worth. A trail of hope
Indeed, Father. O holy night, the stars are brightly shining. What a living God, you give us the indication, Father. Lord, you brought your son to us, Father. You brought him for our sake, Father. Thank you, Lord. Thank you, Father, for the wonderful things you have done for our life, Father. Yes, Father. We seek you, Lord. We seek you. We seek for your love alone, Father. Loving Lord, thank you. Thank you for this wonderful day you given us. ஆம் தேவனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் தேவனே. உமது குமாரன் எங்களுக்கு கொடுத்தீர் தேவனே. எங்களுக்கு அவரை கொடுத்தீர். எங்களுக்காக அவரை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீர் தேவனே. நன்றி தேவனே. நன்றி அப்பா. அன்புக்காக நன்றி. உமது பாதுகாப்புக்கு நன்றி. எங்களை காத்ததுக்காக நன்றி. Yes, Lord, we seek for your love, Father. We appreciate your love that you given to us, Father, and your blessing that you given us, Lord. Lord, you governed us, every one of us in the world, Father. Especially, Lord, I pray for our church, Father. We pray for all our church members. Be with each and every one of them, Father. Bless them, Lord. Bless them as they celebrate the Christmas, Lord, with happiness in their hearts and mind, Father. You bring them unity among the family, love among the family, and guide them and lead them according to your ways, Father. Lord, this situation, the country that we face, Father, yet thank you for giving us this opportunity to celebrate your son's birth, Father. Thank you, Lord Jesus. Lord, we also at the moment, Lord, we pray for our dear pastor, Lord. Be with him, Father. Be with him. Especially, Lord, as he is going through this surgery this went through, Father. You touch him. You touch him with your holy hand, Father. And cure him, Lord. Cure him. உமது தூய கரங்களை அவரை வைத்து அந்த காயத்தை நன்றாக செய்து அவரை நல்ல வழி நடத்தி ஊக்குவியும் தேவனே. Yes, strengthen him, Father. Strengthen him so that he can be a wonderful counselor for others in this church, Father. You bless his family as well as, Lord, as the wife and the son, Lord. Be with them too. Bless them, Father. Lord, we also pray for all our TAC churches, Father. Be with every one of the pastors and the members of the church, Father. As they celebrate the Christmas, let there be joyous occasion in every one of them, Father. ஆம் தேவனே, எங்கள் அங்கத்தில் உள்ள ஒவ்வொரு டிஎச்சில் உள்ள அங்கத்தை ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் யாவரையும் நீர் சந்தோஷத்துடன் காத்து நல்ல வழி நடத்தி நன்றாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் பொழுது சந்தோஷத்தை தாரும், நல்ல அன்பை தாரும், நல்ல பக்குவத்தை தாரும் தேவனே. நன்றி தேவனே. உங்கள மக்களுக்காக வருகிறோம், இந்த ஆலயத்துக்காக வருகிறோம். எவ்வளோ பேர் இந்த ஆலயத்தில் வர முடியாமல் இருக்கிறார் தேவனே. ஆனாலும் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட நீர் தந்திருடும் தேவனே. நன்றி தேவனே. இவை யாவையும் தேவனே உன் இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமேன். இப்பொழுது நாம் யாவரும் நாம் கருத்து கொடுத்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு சிறப்பு பாடலுக்கு போக போகிறோம். இந்த எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மீடியா டீம் முயற்சி எடுத்து இந்த சிறப்பு பாடலை தயாரித்திருக்கிறார்கள். எஸ், this media team with all the difficulties, we need to appreciate what they done. Day and night they worked with editing, recording. They went around and did this special presentation for this Christmas. We thank them for it. We thank them for what they've done, and
May God bless all the media team together. Let us see and enjoy this Christmas presentation, special presentation to all of you all. We enjoy it happily and wonderfully. Thank you. Hallelujah.
Mary, did you know that your baby boy would one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you delivered will soon deliver you. Oh, Mary, did you know? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will lead, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know that your baby boy is Lord of all creations? Mary, did you know that your baby boy will one day rule the nations? Did you know that your baby boy is heaven's perfect lamb? This sleeping child you're holding is the brave. Mary, did you know? Good morning to each one of you all. Indeed, I would like to thank TMC Clan and also all the members in TMC churches, in TAC, and also all my friends who have prayed for me while I was in hospital having my surgery. I want to thank God for each one of you all, because you have been a great prayer partner, and because of your prayer, I had the peace of God during the surgery and during my stay in the hospital. அன்பான தேவ பிள்ளைகளே,
முக்கியமாக டிஎம்சி கிளைங்கில் இருக்கிறவங்களும் டிஏசியில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற மக்களும், நண்பர்கள், போதகர், எனக்காக நீங்க அதிகமாக ஜெபித்திருக்கிறீர்கள். என்னுடைய சிகிச்சையின் காலத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தேவனுடைய சமாதானத்தை நான் உணர்ந்தவனாக காணப்பட்டேன். ஏனென்றால் நீதிமான்கள் எனக்காக அதிகமாக ஜெபத்தை ஏறெடுத்து வந்ததுனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்பட இருக்கிறேன். தேவஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம இருக்கும்போது, கர்த்தருடைய பெறத்தின் செய்தியை நாம் கேட்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே தேவன் ஆனந்தத்தை கொண்டு வர இருக்கிறவராக இருக்கிறார். During this Christmas time season, as we meditate upon God's word on who Jesus is and how his birth has great significance unto us, let us indeed come before God with great rejoicing, because without Jesus we are nothing. Without Jesus we are nowhere. Today we all celebrate Christmas because he is the Lord that has given us hope, and in that hope we are enduring to these last days. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை நிமித்தம் நாம் கர்த்தருக்குள் தொடர்ந்து நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய மறைப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில என்றும் நமக்கு நம்பிக்கை கொடுத்ததாக இருக்குது. The birth, the living and the death and the resurrection of Jesus has granted us great hope. Let us look to God in prayer. Father, we thank you for this time. We thank you for this moment. For we know, Lord, nothing comes by chance, Lord. Everything is divinely ordained by you. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த தருணத்துக்காக நன்றி. இது சந்தர்ப்ப சூழ்நிலையுடைய ஒரு நேரம் அல்ல, எல்லாமே உம்மால் நியமனம் பண்ணப்பட்ட ஒரு நேரமாக ஆண்டவரே, உம்முடைய அநாதியின் தீர்மானத்தின் பிரகாரமாக எல்லாமே நடக்குது என்று நாங்கள் உணர்ந்து, இந்த வேளையிலே சுவாமி உம்முடைய தெய்வ வாக்கு அடியின் மூலமாக நீர் கொண்டு வரும்போது ஜனங்களோட நீர் பேச வேண்டும் ஐயா. Lord, as you bring your word through your servant, I pray, Lord, that it not be the voice of a man, but it would be your voice coming to your people, Lord. Yes, Lord, your people are wanting to hear, Lord, what you have for them, Lord. ஆண்டவரே, ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார்? கர்த்தர் என் மத்தியிலே எவ்விதமாக இடைப்படுவார்? ஆண்டவரே, அடியேனை உம்முடைய கருவியாய் பயன்படுத்தி இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வரத்தக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Today's portion of scripture is taken from the Gospel of Luke, chapter 2, verse 10 to 12. இந்த எடுக்கப்பட்ட தேவ வாக்கு லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 12 வரை. நான் ஆங்கிலத்தில் வாசிப்பேன், பிறகு தமிழ்ல வாசிக்க நாம் கேட்டுக்கொள்வோம். Then the angel said to them, "Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. For there is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. And this will be the sign to you. You will find a babe wrapped in swaddling clothes, lying in a manger." தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தேவஜனமே, இந்த வேளையிலே இந்த ஒரு தலைப்போட இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களோட பேசப்பட விருப்பப்படுகிறேன். தலைப்பு என்னென்றால், எப்படிப்பட்ட இரட்சகர் இயேசுவானவர். எப்படிப்பட்ட இரட்சகர் இயேசுவானவர். The theme for this message is, what kind of savior was Jesus? What kind of savior was Jesus? A group of shepherds, they were in the field tending to their sheep, and in the night, as they were all gathered around maybe a fireplace which they have caused it, as they were gathered there, an angel appeared before them, and the angel proclaimed these words before them. For there is born to you this day in the city of David a Savior. For there is born to you this day in the city of David a Savior. மேய்ப்பர்கள் இவ்விதமாக ஆடுகளை மேய்த்து அவர்கள் ஓய்ந்த நிலையில இருக்கும்போது அவர்கள் என்ன அக்கினியை சுத்தி நெருப்பு போட்டிருக்கலாம். அந்த நெருப்பை சுத்தி அவர்கள் இருந்து வரும்போது தூதரானவன் வெளிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டான். அந்த தூதானவன் வெளிப்படும் போது அவர் சொன்னா, இன்றே தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால்தான் இன்றைய தலைப்பு, எப்படிப்பட்ட இரட்சகர் இயேசுவானவர். That's why I theme the message as, what kind of savior was Jesus? When you look at the Jewish people, actually they were all waiting for a savior, which we call Messiah, to come. And they were waiting for a long, long time. யூதர்கள் அவர்கள் தீர்க்கதரிசனத்தின் பிரகாரமாக காத்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ரொம்ப ரொம்ப காலமாக காத்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். என்னன்னா, மேசையா என்று சொல்லப்பட இருக்கிற அந்த இரட்சகர் வருவார். They had a different understanding altogether about their Savior. இவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட இந்த இரட்சகரை குறித்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். They thought he will be a king because he is from the Davidic descendant. That's what the prophetic word has been declared to them. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்கள்? இந்த மெசையா இல்ல இந்த இரட்சகர் அவர் ஒரு ராஜாவாக வர வேண்டும். ஏனென்றால் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. என்ன உரைக்கப்பட்டது? அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வரக்கூடிய இருக்கிற ஒருவராக இருப்பார். தாவீதின் வம்சம் என்று சொல்லும்போது தாவீது ஒரு ராஜா. அப்ப அந்த வம்சத்திலிருந்து வந்தால் அவரும் ஒரு ராஜாவா தான் இருக்கணும். இந்த மேசையா ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும். Because David was a king, so they thought this Messiah, this Savior will also be from a kingly family and a man of military might and skill. They also thought that he will be a man of military might and skill. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், இராணுவத்தில் அவர் ஒரு சத்துவம் உள்ளவராக, அதே சமயத்தில் திறமை உள்ளவராக இருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணி கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த இரட்சகர் வரும்போது இந்த இரட்சகர் என்ன செய்வார்? அவர்களுடைய எதிரிகளிலிருந்து அவர்களை விடுவிப்பார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டவர்களாக இருந்தார்கள்.
because they thought he would be a king and he would be a person of military might and skill. They thought within themselves, he will come to deliver them from their enemy. And at that time, the enemy was the Roman Empire. அந்த காலத்துல எதிராளியானவர் ரோமருடைய அரசாங்கத்திலிருந்து கூடிய மக்களாக இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் அந்த காலத்துல ரோமரால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நிலையில இருந்தது. Yes, Israel was ruled by the Romans. So they thought this Messiah will come and deliver them from the hands of the Romans people. Not only that, they thought he is not just a deliverer, but he will be a conqueror also. Yes, the Bible says his kingdom will be to the end of the world. வேதம் சொல்லுகிறது அவருடைய ராஜ்யம் இந்த உலகம் எல்லையிருக்கும். அப்ப அந்த விதத்துல அவர் ஆளுகை செய்கிறவராக இருப்பார், தேசத்தை ஆளுகை செய்கிறவராக. Yes, he be a conqueror who will conquer and conquer. Church, the Jewish people's aspiration was that the Messiah is a king, a military might and skillful person, a deliverer and a conqueror. தேவஜனமே, இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கண்ணோட்டத்தை பார்க்கும்போது அவர்களுடைய எண்ணத்தின்படி, ஆசையின்படி அவர்களுடைய இரட்சகர், அவர்களுடைய மேசையா அவர் ஒரு ராஜாவாக இருக்கணும். ஆம், அவர் இராணுவத்தில் பலசாலியாக நல்ல ஒரு சாமர்த்தியமானவராக இருந்து அவர்களை ரட்சித்து பிறகு அவர் ஆளுகை கூடியவராக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனா இன்றைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? எப்படிப்பட்ட இரட்சகர் இயேசுவானவர். For today's theme is, what kind of savior was Jesus? Is he to be a king? Then he must be born in a palace and not a manger. அவர் ராஜாவா? அப்படி ராஜாவா அவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் எங்க பிறந்திருக்கணும்? அவர் அரண்மனையில பிறந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில நாம் பார்க்கிறோம் அவரு மாட்டு தொழுகையில வைக்கப்பட்டார் என்று. But as we look at the scripture today in Luke chapter 2 verse 10 to 12, verse 12 says, lying in a manger. Lying in a manger. He was in a manger where cows, goats, where other animals were kept. Is he to be a king? Oh, don't misunderstand me. Jesus is King of Kings, Lord of Lords. He is the creator of the universe. But when he came to this earth, he didn't come as a king. He was not born as a prince. என்னை தப்பா புரிஞ்சிடாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன். ஆனா இந்த பூமிக்கு வரும்போது அவர் ராஜாவா வரல. தேவஜனமே, அவர் ஏழையின் கோலத்தை எடுத்து மாட்டு தொழுகையில வைக்கப்பட்டவராக இருக்கிறார். If he is to be a man of military might and skill, then he should be trained by a general or a warlord. அவர் இராணுவத்தின் காரியத்தில் சத்துவம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவராக இருந்திருந்தால், அப்ப ஒரு ஜெனரல் என்ன யுத்தத்தில் ஒரு வீரன் தான் அவருக்கு பயிற்சி கொடுத்திருக்கணும்.
அவருக்கு பரீட்சை கொடுத்திருக்கணும். ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் ஒரு தச்சனுடைய மகனாக இருந்தார். தச்சன் குடியிருக்கிற வேலையை செய்தவராக அவர் காணப்பட்டார். Yes, from the scripture we know that Jesus was the son of Joseph the carpenter. Yes, Jesus was trained in the ways of carpentry, but not in the ways of war, in the skills of wielding a sword. Yes, he is no mighty warrior. But then the devil shudders at the name of Jesus. அவர் பெரிய ஒரு யுத்த வீரர் அல்ல, ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, அவருடைய நாமத்தை கண்டால் கேட்டால் பிசாசு நடுநடுங்கும். ஆம், நம்முடைய தேவன் அவர் எல்லாத்திலையும் மேலானவராக இருக்கிறார். Our Lord, our God, Jesus Christ is above everything. Above everything. So, he didn't come as a military might and skillful person. அவர் ஒரு இராணுவத்தின் சத்துவம் அதே திறமை உள்ளவராக அவர் வரல. If he is to be a deliverer and a conqueror, then he must have a mighty army. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பெரிய இரட்சகராக அதே சமயத்துல ஆளுகை செய்றவராக வரக்கூடியவராக இருந்திருந்தார்னா, அப்ப அவருக்கு பின்ன ஒரு பெரிய பட்டாளமே இருந்திருக்கணும். பெரிய பட்டாளம் இல்லைங்களா? ஆனா இயேசு சுத்தி வேதத்துல அழகாக சொல்ல இருக்குது, 12 சீடர்கள் தான் இருந்தார்கள். அப்ப அந்த சீடர்கள் கூடுவார்கள். ஆனா அவருக்கு சீடர்கள் தான் இருந்தார்கள். இவர வித்தர்கள் இல்லை, போர்ச்சுப்பாய்கள் இல்லை. Yes, from the scripture what we realize is it's not armies who surround him, but 12 disciples. And at the same time, as he goes places, there were others who joined him, who called themselves his disciples. Okay, he had disciples, but not armies. They are just a common man. They are people who are of ordinary lifestyle. They are no soldiers. இவர்கள் யாரு? இவர்கள் சாதாரண மக்கள். இவர்கள் எந்த ஒரு இராணுவத்துல போய் அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுடைய சீடர்களாக இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப தேவஜனமே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு மெய்யாகவே அவர் ஆளுகைக்குடிய இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விடுவிக்கக்கூடிய இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா ரோமருடைய அந்த அரசாங்கத்திலிருந்து இஸ்ரேலை விடுவிக்கவும், அதே நேரத்தில் ஒரு தேசம் மறு தேசம் அவர் ஆளுகை செய்யக்கூடிய இருக்கிற ஒரு ராஜா அல்ல. Yes, this Jesus, we know he is a deliverer. We know he is a conqueror. But what Jesus came to deliver us from and what Jesus came to conquer is not the enemy, the Romans. It is not to conquer one nation after another. It is completely different. Yes, the mindset of the Jewish people are very different from God's mindset. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும், யூதர்களுடைய அவர்களுடைய சிந்தையானது, கண்ணோட்டமானது ரொம்ப வித்தியாசங்க. எதுல இருந்து ரொம்ப வித்தியாசம்? தேவனுடைய கண்ணோட்டம், தேவனுடைய சிந்தையிலிருந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அதனால்தான் ஏசாயா சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Yes, Isaiah rightly says, where God says, your ways are not my ways, your thoughts are not my thoughts. God's perception in things are very different from the way man perceives things.
let us look to the scripture. Now, what kind of savior was Jesus? எப்படிப்பட்ட இரட்சகர் இயேசுவானவர் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இன்றே நம்ம அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும்? எந்த ஒரு நோக்கத்தோட, எந்த ஒரு கண்ணோட்டத்தோட பிதாவானவர் அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். In order to understand the purpose and the motive behind Jesus coming to this world, because the theme says, what kind of savior was Jesus? We need to understand the very purpose and intent of the Father in sending His Son to this world. John chapter 3 verse 16 to 17 says like this, for God so loved the world that He gave His only begotten Son, that whoever believes in Him should not perish but have everlasting life. Verse 17 correctly says, for God did not send His Son into the world to condemn the world, but that the world through Him might be saved. யோவான் 3வது அதிகாரம் வசனங்கள் 16-17 அங்க நம்ம வாசிக்கும் போது, தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது அவர் எது நோக்கத்தோட அனுப்பினார்னா, ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி யாவரும் நித்திய ஜீவன் அடைவதற்கு இந்த உலகத்துல அவர் அன்பு கூர்ந்தவராக இருந்தார். பிறகு 17வது வசனம் என்ன சொல்றது? ஆண்டவராக தேவன் அவருடைய குமாரனை அனுப்புறதுக்கு இந்த உலகத்தை அவர் நாசமாக்குறதுக்கு இல்ல, ஆனா இந்த உலகத்தை அவருடைய குமாரன் பலத்து நிமித்தம் ரட்சிக்கப்பட ஆண்டவர் அழிக்க வரலங்க. அவர் தன்னுடைய கோபாக்கினால அழிவுக்குரிய நிலையில இந்த உலகத்தை கொண்டு போகணும்னு அவர் நினைத்தது இல்லைங்க. அவருடைய உள்ளத்தின் ஆசை வாஞ்சை எல்லாம் இந்த உலகத்துக்குரிய இருக்கிற மக்களை ரட்சிக்க வேண்டும். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டியது வேற. What God wants to conquer is different. But before that we need to realize what God wants us to be delivered of. அதுக்கு முன்பாக நம்ம என்ன உணர வேண்டும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்துல நாம் விடுதலை அடைய வேண்டும், விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அறியணும். அப்படி அறிந்து வரும்போது பிறகு இயேசு எப்படிப்பட்ட இரட்சகர் என்று நாம் உணர முடியும். 1 யோவான் 4:14 அங்க சொல்லப்பட்டிருக்குது. In 1 John chapter 4 verse 14 it says, and we have seen and testified that the Father have sent this Son to be the Savior of the world. ஆம், நாம் கண்டு சாட்சி சொல்லக்கூடியது என்னென்றால், பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகராக அனுப்பியிருக்கிறார். உலகத்தை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பிறந்தவராக இருக்கிறார். The Son of Man came to this world to save the world, not to destroy or condemn the world. Church, if we don't understand this truth, then we don't know how to serve the Lord. தேவஜனமே, இந்த ஆழமான சத்தியம் நாம் உணரவில்லை என்றால், அப்ப தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட சேவையில நாம் இருக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருப்போம். இந்த உலகமோ, இந்த உலகத்துல, இது உலகம் என்று சொல்லும் போது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள், when we talk about the world, we are talking about the people who are in the world, people whom God created. ஆம், தேவனால் இவ்விதமாக படைக்கப்பட்டவர்கள். இந்த படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் கெட்டு போகணும்னு ஆண்டவருடைய ஆசையே இல்லை. இவங்க அழிஞ்சு போகணும் என்று ஆண்டவருடைய ஆசை இல்லை. Yes, the people of this world must live. God wants to save them. God doesn't want them to perish. God doesn't want them to be condemned, or God doesn't want them to be destroyed, annihilated. No, that is never God's intent. That is never God's desire. கர்த்தருடைய நோக்கமோ ஆசையோ அது இல்லைங்க.
இயேசு சொல்லுகிறார் லூக்கா 19:9-10. In Luke chapter 19 verse 9 to 10, Jesus says this. And Jesus said to him, "Today salvation has come to this house, because he also is a son of Abraham. For the Son of Man has come to seek and to save that which was lost." In this portion of scripture, it talks about Zacchaeus. இந்த லூக்கா 19வது அதிகாரம் 9-10 இந்த வசனம் யாரை குறித்து பேசுதுன்னா ஜாக்கியேசை குறித்து பேசிருக்கு. சகேயு குள்ளமான இருக்கிற வரி வாங்குற அதிபதி. He was a tax collector. He was the chief tax collector. He was a short man. He wanted to see Jesus. He climbed a sycamore tree, and Jesus looked at him and said, "Zacchaeus, come down. Today I want to enter your house." ஜாக்கியஸை பார்த்து ஆண்டவர் சொன்னார், "ஜாக்கியஸ், சிக்கமோர் ட்ரீல அவர் ஏறி உட்கார்ந்து அந்த மரத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி வா. இன்றே நான் உன்னுடைய வீட்டுல தங்கணும்." அப்ப ஜாக்கியஸ் சந்தோஷத்தோட இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தவனாக இருந்தான். இயேசு உள்ள பிரவேசித்து அவன் கேட்டுக்கொண்டான். அப்ப இயேசு உள்ளே பிரவேசித்து வரும்போது இயேசு சொல்கிறார், "இன்றே இந்த இல்லத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய புத்திரர் அல்லவோ? மனுஷகுமாரன் இவ்விதமாக தேடவும் ரட்சிக்கவும்," யார? காணா போனவர்களை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவராக இருக்கிறார். தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணா போனவர்களை தேடவும் ரட்சிக்க வந்தவர்களாக இருக்கிறார். மனுக்குலத்தை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Yes, our Lord Jesus Christ is one who has come to seek and to save the lost. But today the question comes, what it means to be lost? இன்னைக்கு ஒரு கேள்வி வருது. காணா போனவன், who is the lost one? காணா போனவன் யாருங்க? காணா போனவன் யார் என்று நாம் பார்க்கும்போது அதுக்கும் வேதம் மத்தேயு 1வது அதிகாரத்துல 21வது வசனத்துல பதில் கொடுக்க இருக்குது. Yes, the answer is found in Matthew chapter 1 verse 21. When we read Matthew chapter 1 verse 21, it says like this, "And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sin." மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒரு குமாரனை பெற்றெடுப்பார், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து அவர்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று வேதம் சொல்ல இருக்குது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்க ரட்சிக்க வந்தவராக இருக்கிறார். Yes, Jesus has come. He has come to this world to save the lost. And who are these lost? The lost are those who are living in sin. Yes, the lost are people who are living life which is in against of God's commandment. தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலாக வாழ கொண்டிருக்கிற ஜனங்கள் காணப்போனவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக வாழக்கூடிய இருக்கிறவர்கள் பாவம் செய்தவர்களாக, அக்கிரமம் செய்தவர்களாக, ஆண்டவருடைய வழிகளை விட்டு செல்ல இருக்கிறவர்கள். அவர்கள் மெய்யாகவே ஆண்டவருக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் காணா போனவர்களாக இருக்கிறார்கள். Yes, those who sin against God, those who walk against the will of God, those who do evil, those who trespass against God, that is being disobedient,
to God's word, these are the people who are lost. And the Bible clearly says in Matthew chapter 1 verse 21, for he will save his people from their sins. தன்னுடைய ஜனங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட இருக்குது. தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்துல பிசாசால வஞ்சிக்கப்பட்டு மனுக்குலம் பாவத்துல விழுந்தவர்களாக இருக்கிறார்கள். In the Garden of Eden, we all know that Adam and Eve was deceived by the devil, by Satan, and because of that, sin entered into the life of mankind. Yes, from then forth, man began to sin because of the devil. We read this in 1 John chapter 3 verse 8. இதை நம்ம 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? He who sin is of the devil. பாவம் செய்கிறவர்கள் பிசாசுக்கு சொந்தமானவர்கள். For the devil have sinned from the beginning. அவன் ஆரம்பத்திலிருந்து பாவம் செய்தவனாக காணப்பட்டான். For this purpose the Son of God was manifested that he might destroy the works of the devil. இந்த ஒரு நோக்கத்து நிமித்தம் தேவகுமாரன் வெளிப்பட்டவராக காணப்பட்டார். எதுக்காக? பிசாசுடைய கிரியைகளை முறியடிப்பதற்கு. பிசாசுடைய கிரியைகளை முறியடிப்பதற்கு தேவகுமாரன் இவ்விதமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டவராக இருக்கிறார். The Son of Man was sent for this purpose, to destroy the work of the devil. The Son of Man was sent to save the lost. And who is the lost? All those who have sinned against God are lost. And who has caused them to sin? The devil has caused them to sin. மனுஷகுமாரன் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரு? காணா போனவர்களை அவர்களை தேடவும் ரட்சிக்கவும் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். யார் இந்த காணா போனவர்கள்? பாவத்திலே உலாவி இருக்கிற இந்த மனுக்குலம் தான் காணா போனவர்களாக இருக்கிறார்கள். எது நிமித்தம் அவர்கள் இந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறார்கள்? பிசாசு நிமித்தம். அப்ப இந்த பிசாசனுடைய கிரியை அதை விழுத்து போட, அதை தோக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப கேள்வி. Now the question comes, how did Jesus destroy the works of the devil? பிசாசுனுடைய கிரியை எவ்விதமாக இயேசு அதம் பண்ணினார்? இந்த பதில் கலாத்தியர் 3:13 இருக்குது. The answer to this is in Galatians chapter 3 verse 13. Paul says, Christ has redeemed us from the curse of the law. ஆம், சட்டத்திட்டத்தின் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். Having become a curse for us. எப்படி என்றால் அவர் நமக்காக சாபமானார். ஏனென்றால் எழுதப்பட்டிருக்குது, மரத்துல சிலுவையில தொங்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொருவரும் சாபமாக்கப்பட்டவன். For it is written, curse is everyone who hangs on a tree. Curse is everyone who hangs on a tree. That is the cross. That is the cross. Yes. How did Jesus destroy the work of the devil? The works of the devil. Jesus destroyed the works of the devil by means of the cross. இயேசு எப்படிங்க பிசாசுடைய அந்த கிரியைகளை அதம் பண்ணாரு? அவர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக மரிக்கும் போது பிசாசுடைய கிரியையை அவர் அதம் பண்ண தேவனாக இருக்கிறார், முறியடித்த தேவனாக இருக்கிறார். அவன் நினைச்சா இயேசுவை சிலுவையில வச்சா ஆண்டவர் தோத்து போயிடுவார் என்று. The devil thought by putting Jesus on the cross he won.
He thought God lost. But he does not know the greater plan of God. அவனுக்கு என்ன தெரியலன்னா ஆண்டவருடைய பிரதான திட்டம் என்னென்று அவன் தெரியல. At the cross, Jesus bore your sin, my sin, your iniquity, my iniquity, your trespasses and my trespasses. ஆம், உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் என்னுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய மீறுதல் என்னுடைய மீறுதல், இது எல்லாம் இயேசு சிலுவையிலே அவர் சுமந்தவராக இருக்கிறார். இயேசு சுமந்ததனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு உண்டுங்க. Because Jesus bore them all on the cross, you and I have salvation. That's why Bible says there's no other name under heaven given among men by which we are saved. வேதம் சொல்ல இருக்குதுங்க, வேற ஒரு நாமம் இல்லை. நீங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு வேற ஒரு நாமமே இல்லை. இயேசுடைய நாமம் தவிர்த்து வேற ஒரு நாமம் இல்லைங்க. ஏனென்றால் இயேசு தவிர, இயேசு மட்டும்தான் உங்களுக்கு எனக்கும் சிலுவையிலே மரித்த தேவனாக இருக்கிறார். பாவம் இல்லாத தேவன், அறியாத தேவன் நமக்காக பாவியாக மாறினார். Yes, he who has no sin became sin for us. And because of that, we are people who can be called sons of God, daughters of God. இன்னைக்கு நீங்க நானும் தேவகுமாரனும் தேவகுமார்த்தி என்று அழைக்கப்பட இருக்கிறோம். எந்திரமாங்க, எதனால தெரியுமாங்க? இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்ததுனால. Jesus came to seek and save the lost. Jesus came to destroy the works of Satan. Jesus came so that you and I can receive salvation. The theme that today we read is, what kind of savior was Jesus? எப்படிப்பட்ட ரட்சகர் இந்த இயேசு? உங்களுக்கு தெரியுமாங்க அவர் எப்படிப்பட்ட ரட்சகர்? எல்லாத்தையும் விட்டு பரலோகத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக வந்த ரட்சகர். He is a savior who left heaven, who left everything, who left his throne, who left his deity. ஆம், அவருடைய சிங்காசனம், அவருடைய தேவத்துவம் இதெல்லாம் விட்டு ஏழையின் கோலத்தை எடுத்து உங்களுக்காக எனக்காக வந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆம், காணா போன இருக்கிற உங்களையும் என்னையும் தேடவும் ரட்சிக்கவும் வந்தவராக இருக்கிறார். பாவத்துல நாம் தோல்வி அடைந்தவராக இருக்கிறோம். பாவத்துல விழுந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை பாவத்துல சிக்கி செய்த பிசாச அவனுடைய கிரியை வென்ற நிலையில இருக்க இயேசு வந்தார். Jesus came so that he can destroy the work of the devil, the works of the devil. Church, you and I need this Jesus. He died on the cross. By the means of the cross, he has brought salvation to us. Acts chapter 10 verse 43 says, அப்போஸ்தலருடைய நடுக்கை 10வது அதிகாரம் 43வது வசனம் என்ன சொல்லுது? To him all the prophets witness that through his name, that is through Jesus' name, whoever believes in him will receive remission of sin. அப்போஸ்தலர் 10:43 என்ன சொல்ல இருக்குது? அவர் மூலமாக எல்லா தீர்க்கதரிசிகள் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அதிலே யார் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவார்கள். பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவார்கள். If you and I today will believe in the name of Jesus, would confess this name as Lord and Master in our heart, in our life, the Bible promises us that we will have remission of sin or forgiveness of sin. ஆம், இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, உள்ளத்தில் அலுவலிருந்து விசுவாசிக்கும் போது, அவரே கர்த்தர், அவரே
தேவன் என்று நாம் விசுவாசித்து வரும்போது பாவ மன்னிப்பு நம்முடைய சுதந்திரமாக இருக்குது. அப்போஸ்தலர் 3:19 சொல்ல இருக்குது, மனம் திரும்புங்கள். In Acts chapter 3 verse 19, there the word of God says, repent therefore and be converted, or some verses says, and turn again, that your sin may be blotted out, so that times of refreshing may come from the presence of the Lord. மனம் திரும்புங்கள். ஆகையால் நீங்கள் திரும்பும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் அகற்றப்பட இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வீழ்ச்சியின் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்ல இருக்குதுங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். You and I need to repent and believe in this Lord Jesus Christ. And as we believe, God will bring refreshing moments from His presence. ஒரு வீழ்ச்சியான நிலையை கர்த்தர் அவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். தேவஜனமே, எப்படிப்பட்ட இரட்சகரை நாம் வணங்க இருக்கிறோம்? What kind of a Savior we are serving? He is a Savior who came for our sake. நமக்காக வந்த இரட்சகர். நம்ம எந்த ஒரு தகுதி பெறவில்லை. We were not worthy at all. But yet Jesus seek to save us. நம்மை ரட்சிக்கவே தேடி வந்த தேவனாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை அர்த்தத்தோட இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவோமா? During this Christmas time, can we celebrate Christmas with the great understanding of the very purpose that the Father has sent the Son? He has sent the Son not to condemn the world. He has sent the Son not to destroy the world. He has sent the Son to save the world. The world is lost. The people in the world is lost. They are lost because of sin. And who's the cause of it? The devil. So the Son came to destroy the works of the devil. The Son came to give you and me salvation. Let's look to God in prayer. பாருங்கள், ஜெபநிலையிலே நாம் காணப்படும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய சத்தியத்துக்காக நன்றி. எங்களோட இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீர் பேசி வருவதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய பிறப்பின் அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டாட எங்களுக்கு கிருபை தாரும். Lord, as we celebrate Christmas, Lord, give us, Lord, the understanding of the purpose to which Jesus Christ was sent to this world, Lord. Yes, Lord. He is a Savior, Lord, not to rule this world, Lord, but He is a Savior to rule our heart, Lord. Today, all that God wants is we to open our heart before Him, Lord. ஆமையா, இந்த உலகத்தை ஆளுகை செய்யல. இந்த உலகத்துல அவரு ராஜாதி ராஜனாக இருப்பதுக்கல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய உள்ளங்கள்ல அவர் ராஜாதி ராஜனாக இருக்க விருப்பப்பட இருக்கிறார். இந்த உலகத்துல அழிந்து போக இருக்கிறார். ஜனங்கள் மத்தியில அவர் கர்த்தராக இருக்க விருப்பப்பட இருக்கிறார். Yes, of all the people in this world who are perishing, the Lord wants to be their Lord. He wants to be their Savior. Lord, teach us, Lord, to celebrate Christmas by being a witness, a testament to you, Lord. ஆமையா, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட வரும்போது ஆண்டவரே, அர்த்தத்தோட கொண்டாட, மெய்யாகவே உமக்கென்று ஒரு சாட்சியாக, ஆண்டவரே உமக்கென்று ஒரு ஒளியாக, உப்பாக அதை கொண்டாடி வர எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் சுவாமி, கற்றுத்தாரும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஒவ்வொருத்தர்களோடு நீர் தங்கும் சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் கொண்டாடி வரும்போது சுவாமி, உம்முடைய
சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யத்தக்க ஜெபிக்கிறேன். இந்த கோவிட் காலத்துல சுவாமி அம்மையா பல பாடுகளுக்குள் உம்முடைய பிள்ளைகள் போனாலும் சுவாமி ஆண்டவரே, மகிழ்ச்சியை தரக்கூடிய தேவன் நீர், ஆனந்தத்தை தரக்கூடிய தேவன் நீர், சமாதானத்தை தரக்கூடிய இருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வரத்தக்க இந்த கிறிஸ்துமஸ் மெய்யாகவே அவர்களுடைய வாழ்க்கையில நீர் பிறந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Yes, Lord. No matter what, Lord, COVID has done into your children's life, let them realize, Lord, you're a God who can bring gladness, joy, and peace, Lord, in their life, Lord. Let them, Lord, realize your birth, Lord, has given them, Lord, that joy, that gladness, and that peace, Lord. Bless your people. Bless everyone, Lord, as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. Church, my family and I would like to wish you all a blessed Christmas and a happy New Year. Indeed, Jesus is our hope. இயேசு கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் நானும் என் குடும்பம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் உங்களோட இருந்து எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்துமஸ் கூடிய அந்த கொண்டாட்டம் உங்களுடைய வாழ்க்கையில அது அர்த்தமுள்ளதாக இருக்கத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். பாடுவோம்